ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சில்லி பிரெட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு பட்டர், பிரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகணும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சிம்மில் 1.5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. குடமிளகா நல்லா வேகணும் கொஞ்சம். கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சாறு ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. பிரெட் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்படியே லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி பிரெட் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.